வணக்கம் சார். வணக்கம். காங்கிரஸ் மாநில தலைவராக பொறுப்பேற்று இருக்கிறீங்க. இந்து தமிழ் சார்பில் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் சிறப்பாக செயல்படணும் அப்படின்ட்டு நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்கிறோம். இப்போ திமுக தொகுதி பங்கீடு எப்படி சார் போயிட்டு இருக்கு? சுமூகமாக போயிட்டு இருக்கு. விரைவில் அகில இந்திய தலைவர்கள் வருவாங்க. நல்ல மாதிரி பேசிட்டு டெல்லி போயிட்டு வந்தீங்க, இன்னைக்கு தான் வந்திருக்கீங்க. டெல்லியில என்னென்ன தகவல்கள்லாம் அங்க விவாதிக்கப்பட்டு? 39 தொகுதி தமிழ்நாட்டில், பாண்டிச்சேரி ஒரு தொகுதி, 40 தொகுதியை எப்படி வெற்றி பெற வைக்க வேண்டும், வேட்பாளர்கள் தேர்வு எல்லாம் எப்படி இருக்கணும், எந்த மாதிரி ஒரு அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் தேர்தலில் அப்படின்ற பற்றியெல்லாம் ஆலோசனை செய்யணும். அந்த ஆலோசனை அடிப்படையில் தேர்தல் வியூகங்களை எப்படி வகுப்பது நாங்கள் இப்போ ஆலோசிச்சிருக்கோம். இப்போ இதுக்கு முன்னாடி எல்லாம் காங்கிரஸ் இரண்டா பிளவுபடும், அதுக்கப்புறம் ஒன்னா சேரும், அந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருந்தது. ஆனா இத்தனை ஆண்டுகளா இல்லாம இப்போ ஒரு புதிய சிக்கல் என்னன்னா, கட்சிக்குள்ள இருந்து ஆட்களை எடுத்து பாஜக கூட்டிட்டு போற பணிகள் செஞ்சிருக்காங்க. இன்னும் நிறைய பேரை கூட நாங்க அழைக்க போறோம் அப்படின்ட்டு ஒரு கருத்து நிலவுது. இதை நீங்க எப்படி எதிர்கொள்ள போறீங்க? பாஜக என்பது கிராமத்தில் சொல்லுவாங்க, பிள்ளை பிடிப்பவர்கள் வரார், ஜாக்கிரதையாக இருங்கள் போர்ட்லாம் வச்சிருக்காங்க. சில கிராமத்துல கடத்திட்டு போவாங்க குழந்தைகள்லாம். அதே மாதிரி அரசியல் தலைவர்களையும் சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அமைச்சர்களையும் கடத்துவதுதான் பாஜகவுடைய வார்த்தை. ஒன்று அவருடைய நண்பர்கள் கூட்டாளிகள் இடி, ஐடி, சிபிஐ வைத்து மிரட்டுவார்கள். மிரட்டிய பிறகு அவர்களை கட்சியில சேர்ப்பார்கள். இல்லை என்றால் பணம் கொடுத்து கட்சியில சேர்ப்பார்கள். இந்த உத்தியை உலகத்தில் எந்த பொது வாழ்க்கையில் இருக்கின்ற கட்சிகளும் செய்யாததை பாஜக செய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஆந்திராவில் தெலுங்கு தேசத்துடைய மாநிலங்களவை உறுப்பினர் ரமேஷ் சௌத்ரி போன்றவர்கள் எல்லாம் இடி சோதனையிட்டது, பறிமுதல் செய்தது, டாக்குமெண்ட் எல்லாத்தையும் எடுத்தாங்க. பத்திரங்கள், தங்கம், மாணிக்கம், வைடூரியம், முத்துக்கள் எல்லாம் எடுத்தாங்க. குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சாங்க. இந்த 4 மாநிலங்களவை உறுப்பினர்களும் பாஜகவோட இணைஞ்ச உடனே அந்த வழக்குகள்லாம் திரும்ப கொடுத்தாங்க. அதே மாதிரி மகாராஷ்டிரால சரத்பவாருடைய அண்ணன் மகன் அஜித் பவார் அவர்கள் மீது பல குற்றச்சாட்டுகள், பல ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் சொன்னாங்க. இரவோடு இரவாக அவருக்கு துணை முதல்வர் கொடுக்கலாம் அப்படின்ட்டு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சாங்க. உடனே வழக்கெல்லாம் திரும்ப பெற்றாங்க. அதை உச்சபட்சமா போயிட்டு அந்த கட்சியை பிளந்து உடைச்சி சின்னாபண்ணமா மகாராஷ்டிரா. இன்னொரு பக்கம் அவருக்கு குரு பால் தாக்கரேன்னு பிரதமர் சொல்றாரு, நான் வழிபடுறவர் சொல்றாரு. அவருடைய மகன் நடத்துகின்ற சிவசேனா கட்சியை சின்னாபின்னமாக்கினாங்க. இதெல்லாம் பாஜக RSS கட்டமைப்பு சித்தாந்தம். எப்படியெல்லாம் ஒரு ஜனநாயக அமைப்புகளை சிதைப்பது, அரசியல் கட்சிகளை பிளவுபடுத்துவது அப்படின்னு இப்படிப்பட்ட ஒரு மக்கள் விரோத சக்தியாக அந்த இயக்கம். இப்போ காங்கிரஸ் விடுதலை புலிகளுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை இருந்துட்டு இருக்கு. இப்போ காங்கிரஸ் கூட்டணி வச்சிருக்கிற பெரும்பாலான கட்சிகள் எல்லாமே விடுதலை புலிகள் ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறாங்க. இப்போ நீங்க அவங்களோட இந்த மக்களவை தேர்தலை எதிர்கொண்டு பயணிக்க இருக்கிறீங்க. இதை நீங்க எப்படி பயணிக்க போறீங்க? எந்த கட்சிகள் சொல்றீங்க? திமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக, இவங்க எல்லாமே விடுதலை புலிகள் ஆதரவு நிலைப்பாட்டை தான் எடுத்துருக்கோம். 2024 பாராளுமன்ற தேர்தல் கூட நாங்க கூட்டணி வச்சிருக்கோம். 2014 வச்சிருக்கோம், 2019 வச்சிருக்கோம், 2021 வச்சிருக்கோம். இந்த கேள்வி விடுவதற்கு வாய்ப்பே கிடையாது. எங்க தலைவர் ராகுல் காந்தி ரொம்ப தெளிவா சொல்றார், சட்டம் தன் கடமையை செய்யும். சட்டத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறார்கள். தீவிரவாதத்தின் மீது ஒருபோதும் காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு நம்பிக்கை கிடையாது. அது இந்தியாவாக உலகம். ஆக தீவிரவாதத்தை நாங்கள் கடுமையாக இருக்கோம். அது விடுதலை புலிகளாக இருந்தாலும் சரி, மாவோயிஸ்டுகளாக இருந்தாலும் சரி, எந்த அமைப்புகளாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் பெரிய தீவிரவாதத்தை ஒருபோதும் எடுத்துக்கணும். சார், இப்போ கட்சிக்குள்ள நீண்ட நாட்களாவே கோஷ்டி பூசல் எல்லாம் இருந்துட்டு இருக்கு. இப்போ இந்த கட்சியை நல்லா வளமான நிலைக்கு கொண்டு வரணும்னா அந்த கோஷ்டி பூசல் இல்லாம இருக்கணும். அந்த கோஷ்டி பூசல் இல்லாம இருக்கிறதுக்கு நீங்க எடுக்க போற நடவடிக்கைகள் என்ன சார்? கோஷ்டி பூசல் எங்க உருவாகுது, ஆரிஜன் எங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் மாநில தலைவர்னா எனக்குன்னு வேண்டியமானவங்க ஒரு 10 பேரை நான் சேர்த்துட்டேன்னா இவர் ஒரு தனி கோஷ்டியா சேர்த்துட்டு இருக்காருங்க. இப்ப நான் அது மாதிரி செய்யலன்னு வச்சுக்கேன். புதிய வரவர்கள், ஏற்கனவே இந்த கட்சிக்கு உழைத்த தலைவர்கள்
இந்த அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்தோம்னா இந்த கோஷ்டி பூசல் என்பதற்கு வாய்ப்பே கிடையாது, வேலையும் வராது. ஆக என்னை பொறுத்த வரைக்கும் கட்சியை டெவலப் பண்ணணும், பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியை கொண்டு வரணும். இன்னைக்கு புராணக்குடி தொண்டர்கள் எல்லாம் 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கனவுல இருக்காங்க. அந்த கனவுகளை நம்முடைய காலத்தில் பூர்த்தி செய்யும். அதுதான் என்னுடைய முதல் வேலையாக நான் என்னுடைய வேலையை அர்ப்பணிக்கிறேன். இப்போ காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு தேசிய அளவுல நீண்ட நாட்களா ஆட்சியில இருந்த கட்சி. அந்த கட்சி ஒரு தலைமை ஏற்று கூட்டணி அமைச்சு வந்துட்டு இருந்தாங்க. ஆனா அண்மை காலமா வந்து மாநில கட்சிகளோட கூட்டணி வச்சு அவங்களோட சில சீட்டுகளுக்காக ரொம்ப இழுபறிய சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கு. எதனால காங்கிரஸுக்கு இந்த சூழல் வந்தது? இழுபறின்னு சொல்ல முடியாது. தோழமை கட்சிகள் என்பது அவர்களுடைய வாக்கு எங்களுடைய வாக்கு அவங்களுக்கு. அது எத்தனை சதவீதம் என்பது பொறுத்து தான். ஆனா சில நேரங்கள்ல வந்து 1% கூட ஆட்சி அமைப்பதில் வந்து ஒரு பெரும் பங்காற்று. இந்த ஜனநாயக நாட்டுல வந்து எனக்கு இவ்வளவு வலிமை இருக்கும், அந்த வலிமைக்கு ஏற்றவாறு எங்கள் அளவுகளுக்கு ஏற்றவாறு தொகுதிகளை நாங்கள் பிடிக்க வாங்கிக்கிறோம். இதுல போயிட்டு நீங்க இவங்க கூட கூட்டணி வச்சிருக்கீங்க, அவங்க கூட கூட்டணி வச்சிருக்கீங்கன்னா தேசிய அளவில் காங்கிரஸ் உடைய தலைமையில தான் கூட்டணி. கடந்த தேர்தலில் வந்து திமுக கூட்டணியில இடங்கள் பெற்ற எல்லாருமே கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றாங்க. காங்கிரசுக்கு, தமிழக காங்கிரசுக்கு 9 இடங்கள் கொடுத்தாங்க. அதுல ஒரு இடத்துல தோல்வி அடைஞ்சிட்டாங்க. மற்றவங்க எல்லாம் வெற்றி பெற்ற நிலையில இந்த ஒரு இடம் தோல்வி அடைந்ததுக்கு என்ன காரணமா இருக்கும் சார்? பாஜகவோட துணையோட திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கின்ற இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் தென்னில வச்சாங்க. தெல்லுமுள்ளு பண்ணாங்க. பணமழை, அங்க இருந்த பாராளுமன்ற வேட்பாளர் ரவீந்திரன் அவர்கள் பல 100 கோடிகளை செலவு செய்தார். ஆகவே அவர்கள் வெற்றி பெற்றாங்க. இது போல ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையுள்ள வெற்றினா அதை சொல்ல முடியாது. எங்களுடைய வேட்பாளர் அண்ணன் ஈவிகா இளங்கோன் கடுமையாக உழைச்சார், வேலை பார்த்தாரு. ஆனால் அந்த வெற்றி வாய்ப்பை அவர்கள் பறித்து கொண்டார்கள். எதுக்காக திருவள்ளூர்ல இருக்கிற இவிஎம் மிஷின் அங்க எடுத்து போய்விட்டோம். தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் தேர்தல் அறிக்கை ஏதாவது வெளியிடும் திட்டம் உள்ளதா, இல்ல தேசிய அளவுல ஒரே அறிக்கையா, பொது அறிக்கையா வெளியிடுவீங்களா? தேசிய அளவிலும் செல்றோம். இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை இப்போ நாளைக்கு ரொம்ப நன்றி சார், எங்களுக்காக நேரம் ஒதுக்கணும்.